ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குழந்தை வரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க, அம்மா எனக்கு 10 வருஷம் ஆயிட்டு, 5 வருஷமா ஆயிட்டு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படி சொல்லி நிறைய பேர் அந்த கமெண்ட்டை தெரிவிக்கும் போதுதான் ரொம்ப ஒரு மனத்துக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது போக இன்னைக்கு நான் கொடுக்குற பலனை, அதாவது பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு 3 மாசத்துலலாம் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவோட உங்களுக்கு குறிக்கிறேன். அது 3 அபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு பொருளை தான் 3 இடத்துல நீங்க அபிஷேகத்துக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்ன அபிஷேகம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். என்ன அபிஷேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பால் அபிஷேகம். பால் அபிஷேகம் அப்படிங்கிறது என்ன ஒரு மகத்துவம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பால் அபிஷேகம் பண்ணுவதனால ஃபர்ஸ்ட் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, மன பதட்டத்தை குறைக்கக்கூடியது, அப்புறம் மன நிம்மதியை தரக்கூடியது, அப்புறம் செல்வம் பெருகக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான தகவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனசுல நினைக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது இந்த பால் அபிஷேகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எதை நோக்கி இந்த பால் அபிஷேகத்தை செய்யறோமோ அதுக்கான பலனை அளிக்கக்கூடியது இந்த பால் அபிஷேகம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து 3 இடத்துல நீங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஒரே நாட்கள், அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த அபிஷேகத்தை செய்யணும். அது எந்தெந்த இடங்கள்ல நீங்க செய்ய கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுறேன். அப்படிங்கிறது நீங்க எப்பேற்பட்ட அபிஷேகம் அப்படிங்கறத இப்ப நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. இதை எந்தெந்த நாட்கள செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களை இதை செய்யணும். இதை யார் போய் செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பால் அபிஷேகம். ஏன்னா இருவருக்கும் குறிப்பிட்டதுதான் இந்த குழந்தை அப்படிங்கிறது, 2 பேத்துக்கும் பொதுவானது தான் இந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது. அதனால மனைவி மட்டும் போய் செஞ்சேன், கணவன் மட்டும் போய் செஞ்சேன்னு செய்யக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து செய்யும் போதுதான் முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக குறிப்பிட்டுக்கிறேன். அந்த 2 நாட்களை எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த 2 நாள்ல தவறாம கணவனும் மனைவியும் போய் செய்யுங்க அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டுக்கிறேன். அப்புறம் எந்தெந்த இடங்கள்ல போய் இதை செய்யணும் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம், 2வது நம்ம வீட்டுல கன்னி தெய்வ வழிபாடு இருந்தால் கன்னி தெய்வத்துக்கு செய்யணும், 3வது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கிறேன். இந்த 3 இடங்கள்லையும் அபிஷேகம் நடக்கும் போல நம்மளால நிக்க முடியாது. ஆனா அந்த 3 இடத்துக்குமே நீங்க அபிஷேகத்துக்கு பாலை கொடுத்துறணும். அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒரு மாட்டுக்கே பசு மாட்டுக்கு நம்ம தானமா கொடுக்கும் போதே நம்ம சொல்லுவாங்க, 2க்கு மேற்பட்டதை தானமாக கொடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? அப்படிங்கிறப்ப பால் 2 லிட்டருக்கு மேல, அதாவது 2 லிட்டருக்கு மேல 200, 200 அந்த மாதிரி நீங்க தானமா அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்படிங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் எப்படி நாங்க இதை வழிபடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போற போல நம்ம பாலை எடுத்துட்டு போய் நம்ம கண் குளிர அந்த பால் அபிஷேகத்தை பார்த்துட்டு, அதுக்கடுத்து அவங்க கொடுக்குற அந்த பாலை வாங்கி நம்ம அதே கோயில கிழக்கு முகமாக கணவனும் மனைவியும் உட்கார்ந்த பாரு இருந்து, ஃபர்ஸ்ட் கணவர் குடிச்ச பிறகு மீதி இருக்கிற பாலை அந்த மனைவி எடுத்து குடிச்சிட்டு, அடுத்து பிரகாரத்தை சுத்தி 3 முறை கீழே விழுந்து அந்த அம்மனோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்கள அந்த குலதெய்வத்தை முழு நம்பிக்கையோட வேண்டிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வாங்க. ஏன்னா அந்த பால் அபிஷேகத்தை நீங்க பூசாரிட்ட கொடுக்கும் போல என்ன சொல்லி கொடுக்கணும்னா, எனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருடமா ஆகிட்டு எனக்கு குழந்தை வரத்துக்காக தான் நான் அந்த பால் அபிஷேகத்தை கொடுக்க வந்திருக்கேன், எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு மனமுருகி வேண்டிட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்க சுவாமியே அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு அந்த பாலெல்லாம் நீங்க இதே மாதிரி உட்காந்து அருந்திட்டு, அப்புறம் பிரகாரத்தை சுத்தி கும்பிட்டுட்டு 3 முறை நல்லா விழுந்து கும்பிட்டுட்டு, அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது சந்தோஷத்தோட போங்க.
நான் வந்து நம்பிக்கையோடு இந்த இந்த வழிபாடை வந்து நான் செய்கிறேன், எனக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோடையும் நான் அந்த பாலை வந்து அருந்தி விட்டேன் அப்படிங்கிறத வயிற்ற தொட்டு நீங்கள் பேசுங்க. நான் அந்த பால் அபிஷேகத்தை வந்து பண்ணினேன், அதனுடைய பாலை நான் வந்து அருந்தி இருக்கிறேன், என்னோட வயிற்றில் கண்டிப்பாக கரு தங்கும், எனக்கும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிறத நான் வழிபாடு இப்போ முடிஞ்சுட்டு, இரண்டாவது வந்து கன்னிக்கு நீங்கள் செய்கிறது. அதாவது நிறைய வீட்டில் வந்து கன்னி தெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அவங்களுடைய இறந்த நாட்களாக இருக்கும், எப்படியாச்சும் நீங்கள் வழிபடுவீங்க. அதாவது ஆடி மாதத்தில் வழிபடுவோம், அப்படி இல்லைன்னா தை மாதத்தில் வழிபடுவோம். அவங்களுடைய வீட்டில் வந்து ஒன்று கன்னி போட்டாக்கள் இருக்கும், அப்படி இல்லாத வீட்டில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம வச்சு வழிபடுவோம். அதுக்கு நான் எப்படிமா பால் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு 3 கன்னி பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களை கூட்டு கிழக்கு முகமாக அமர வச்சு ஒரு சேரில் அல்லது பலகையாக இருக்கட்டும் உட்கார வச்சு, கிழக்கு முகமாக உட்கார வச்சு ஃபஸ்ட்டு காலில் வந்து பூஜை பண்ணுங்க. அதாவது காலில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள், அதாவது சந்தனம் சொல்லுவோம்ல, சந்தனத்தை வந்து நம்ம அபிஷேகத்துக்கு எப்படிலாம் தெய்வங்களுக்கு பண்ணுறோமோ அந்த இதை உங்களுடைய கன்னிக்கு பண்ணுறதா நினச்சிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு காலில் வந்து சந்தனத்தை பூசி, அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மனமுருகி வேண்டிக்கணும். அம்மா, நான் குழந்தை வரத்துக்காக வேண்டிதான் உங்களுக்கு நான் கன்னி பூஜை பண்ணுறேன், பால் அபிஷேகம் பண்ணுறேன், நீங்கள் இதை வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு குழந்தை வரத்தை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த கன்னிக்கிட்ட முறையாக ஃபஸ்ட்டு வேண்டுதலை வச்சுக்கிட்டு, அதுக்கடுத்து அந்த பிள்ளைங்களை கிழக்கு முகமாக உட்கார வச்சு ஃபஸ்ட்டு சந்தனத்தால் காலில் அபிஷேகம் பண்ணி உங்கள் கன்னிக்கு பண்ணுறதா நினச்சி 3 குழந்தைங்களுக்கும் அடுத்தடுத்து பண்ணணும். இந்த ஒவ்வொரு இதையுமே 3 குழந்தைகளுக்கும் தனித்தனியாக அடுத்தடுத்து பண்ணி முடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு குழந்தைக்கு செய்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சந்தனத்தை பூசி அவங்களுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு பன்னீர் தெளிச்சுட்டு திரும்ப தண்ணீர் அந்த இடத்துல கொஞ்சம் காலில் வந்து தண்ணீரை விட்டு அலம்பி விட்டுட்டு, அதுக்கடுத்து குங்குமத்தை எடுத்து குங்குமத்தையும் அதே மாதிரி இது பண்ணிட்டு குங்குமத்தையும் பன்னீர்லாம் எல்லாம் தொளிச்சு பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதையும் திரும்ப தண்ணீரால் கழுவிட்டு, அதுக்கடுத்து பாலை எடுத்து அதையும் நல்ல பால் அபிஷேகம் என்னென்ன உங்களுக்கு சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி, அன்னைக்கு குழந்தை வரம் கேட்டிங்கன்னா அதை மட்டுமே ஒரு நோக்கத்தோடு வச்சு அந்த அபிஷேகத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து முன்னிறுத்திக்கிறேன். அந்த குழந்தைக்கான ரூபம், அது குழந்தை தவழ்றது, குழந்தை உருவாகிறது, அந்த குழந்தை நம்மளுக்கு வயிற்றுல நெளியுதும், அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க, யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வரணும். ஒரு குழந்தை வந்து நம்ம வயிற்றுல உருவானா என்னெல்லாம் செய்யும், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பேசுவோம், அந்த குழந்தைங்க கிட்ட என்னெல்லாம் செய்வோம், அந்த ஒரு மெமரியை வந்து அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து அந்த பாலாபிஷேகத்தை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு நிறைவடையும் போல அந்த கன்னி தெய்வத்துக்கு முன்னாடி 3 குழந்தைங்கள வச்சிருக்கீங்களா, அந்த 3 குழந்தைங்களுக்கு முன்னாடியும் விழுந்து 3 தடவை விழுந்து எந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு, அதுக்கடுத்து இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, அதாவது நெய்வேத்தியம் எதுவும் வீட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நெய்வேத்தியத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா சாக்லேட் ஏதாச்சும் வாங்கி வைங்க. இப்போ படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் நோட்டு, புத்தகம், பென்சிலு, உங்களுக்கு என்ன சௌகரியமாக இருக்கோ அதை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து வீட்டுக்கு சந்தோஷமாக அனுப்பி வைங்க. வந்த பெண்களுக்கு கண்டிப்பாக தவறாமல் பூ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? பூ, வாழைப்பழம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. பூ கண்டிப்பாக கொடுக்கணும். கன்னி பெண்களுக்கு பிடிச்சது பூ, பிச்சிப்பூ, அப்படி இல்லைங்க தருணத்தில் நீங்கள் மல்லிகைப்பூ கொடுக்கலாம், பன்னீர் ரோஸும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது 2வது பரிகாரம் முடிஞ்சுதா? 3வது வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம்ங்கிறப்ப வந்து நம்ம ஒன்று அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் வரும்போது ஆண் தெய்வத்தை குறிக்கும். சரியா? அது எந்த ஆண் தெய்வமாக இருந்தாலும் அப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெண் தெய்வமாக இருந்தால் அம்மா அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? இதே இஷ்ட தெய்வம் வந்து ஒரு சிலருக்கு வந்து தூரத்துலேயும் இருக்கும். அப்படி இருந்துச்சு, எங்களால் அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் பாலாபிஷேகத்துக்கு கொடுக்க முடியாதாம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அங்கேயும் கொடுத்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கும் எங்களால் போக முடியாது. அப்படிப்பட்டவங்க வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருக்கும். இப்போ வந்து அம்மன் தான் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வமாக இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருக்கும்னா
அந்த கோயிலுக்கு காலையிலே கொண்டு போய் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வமே அந்த கோயிலாக இருந்தால், அம்பா நான் வந்து எனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டும், அதனால் நான் இந்த வழிபாடை நான் செய்கிறேன், நான் நம்பிக்கையோடு செய்கிறேன், நீங்களும் எனக்கு கண்டிப்பாக அருள்விப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா, நான் கண்டிப்பாக இந்த இதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இதோட நீங்கள் சந்தோஷத்தோடு போய் அந்த பாலாபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அங்கே அந்த ஐயர்கிட்ட சொல்லிடுங்க, பூசாரிக்கிட்டே நீங்கள் சொல்லிடுங்க, ஐயா நாங்கள் இந்த மாதிரி இங்கே பாலாபிஷேகம் கொடுத்த மாதிரி நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலையும் கொடுத்துருக்கோம், எனக்கான பால் நீங்கள் எடுத்து வச்சுருங்க, நான் வந்தோடனே நான் வாங்கிக்கிறோம் ஐயா அப்படி சொல்லிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி காலையிலே பாலாபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பாலாபிஷேகத்தை இருந்து பார்த்து அந்த பாலாபிஷேகத்தையும் வாங்கி குடிச்சிருங்க. சரியா? இது கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் செய்யணும். அதை நான் சொல்லிட்டேன். 3 இடத்துக்குமே பாலாபிஷேகத்தை கொடுக்கும் போல கணவனும் மனைவியும் அந்த இடத்துல இருக்கணும். பாலை கொடுக்கும் போலையாச்சும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கும் அன்னைக்கு போகிறதுனால இங்கே உள்ளூரில் உள்ள தெய்வத்தோட பாலாபிஷேகத்தை நம்மளால் கண்குளிர பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டே போயிருங்க, அம்மா நான் இந்த மாதிரி என் குலதெய்வம் கோயில்களுக்கும் நான் பாலாபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கேன், நான் அங்கே போயிட்டு வந்து கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்க வருவோமா, நான் ஒன்றையும் நான் நினச்சிதாம்மா வழிபடுதேன். அதாவது 3 கண் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். 3 கண் அப்படிங்கிறது 3 கோயில் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 3 கண் முக்கண் தேங்காயே நம்ம குறிக்கிறது. சரியா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும் நம்ம தேங்காவை அந்த இடத்துல வைப்போம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் மாசமாக இருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம தேங்காய் வைப்போம். ஏன்னா தேங்காய் உடைக்க மாட்டோம். பட் ஆனால் அந்த பூசையில் வந்து தேங்காய் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 3 கண் முக்கண் குறிக்கக்கூடிய தேங்காயோடைய வழிபாடு மாதிரியே நான் 3 இடத்துல உள்ள அபிஷேகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இதை செய்யுங்க, நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு 3 மாதத்திலேயே கண்கூடாக உங்கள் வயிற்றுலையும் ஒரு குழந்தை தவழும் அப்படிங்கிறத நான் சத்திய வாக்காக நான் சொல்லி தான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய முத்தாரம்பிகையிட்டையும் வேண்டிக்கிட்டேன், அப்பா ஞானமூர்த்தீஸ்வரர்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். செய்யுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். 3 மாதத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவழும். குழந்தையோட சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக கருத்தரிப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன். பார்க்குற மக்கள் வந்து செய்து பலன் அடைங்க. ஒவ்வொரு சூட்சமத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராச்சும் இருப்பாங்க, அவங்க யாராச்சும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய முகத்துக்குனாலும் இதை கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக ஒரு குழந்தைங்கிறது வந்து நம்ம குலத்தையே வளர வைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இதை வந்து யார் மூலியமாகவோ யாருக்கும் கொண்டு போய் சேருதுன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சேரும். மறைமுகமாக அவங்க நேரடியாக சொல்லணும்னாலும் அவங்க அந்த பலன் அடையும் போது மறைமுகமாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்து கொள்கிறேன். மேலும் நாளைக்கு வேறு ஒரு நல்ல பகுதியிலோட வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடியும் முத்தாரம்மனை பற்றியும் ஒரு குழந்தை வர வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதுவும் நடந்த ஒரு உண்மையான பதிவு தான். ஏன்னா தென்காசியில் இருக்கிறாங்க அந்த ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. 2வதாக எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய ஆலயத்துக்கு போய் தொட்டில் கட்டிட்டு 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து 2 இரட்டை குழந்தைகளை பெற்று எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் அதனுடைய வீடியோ ஒரு குழந்தை வரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்து செய்கிறவங்க செஞ்சு பலன் அடையலாம். ஏன்னா முத்தாரம்மனாலையும் நிறைய பேர் குழந்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல தகவல்களோடு வந்து நம்ம சந்திப்போம்.